இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். பட் நான் மண்ணின் மைந்தன், கோபிலேயே வளர்ந்து பிறந்து இது எங்கள் ஊர். அண்ட் மொரோவர் வந்து கேஎஸ் அவர்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் முழுசாக உயிரோடு இருக்கேன்னா அது காரணமே அவர் தான். ஸோ அவரை நான் பார்க்க வந்தேன், வாழ்த்து சொல்ல வந்தேன். நல்ல விஷயத்தில் அவர் இறங்கியிருக்காங்க. அதுவும் எங்கள் திரையுலகத்தை சேர்ந்த திரு விஜய் சார் அவரோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. நானும் சேரலாம். அது அடுத்த மாதம் என்னன்றது தெரியும். தலைவரோட ஆசீர்வாதம் அண்ட் விஜய் சாரோட நட்பு இது என்றுமே தொடரும். ஸோ அவரோட சேர்ந்து நம்ம கோபிலேருந்து நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தோம். உங்கள் எல்லோரும் இன்றைக்கி சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தான், மரியாதை நிமித்தமாக தான் தலைவரை பார்க்க வந்தேன் ஒரு அப்பா ஸ்தானத்தில். அண்ட் கூடிய சீக்கிரம் அவரோட ஆசைகள் இருந்து நான் சரி இதெல்லாம் நல்லது பண்ணலாம் அப்படின்னா நானும் அவரோட சேர்ந்து பணியாற்ற தயாராக இருக்கேன். நன்றி. இன்னும் அடுத்த மாதம் கூட நடக்கலாம், நாளைக்கு கூட நடக்கலாம், எப்போ வேணால் நடக்கலாம். நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அண்ட் நல்ல விஷயம் செய்கிறதுக்கு எங்கே சார் நம்ம எப்போ வேணால் டைம் நல்ல விஷயம் செய்கிறதுக்கு நேரங்காலம் எதுவுமே கிடையாது. எப்போ வேணால் செய்யலாம். இன்றைக்கி சாயந்தரமும் அது நடக்கலாம். ஸோ ஆனால் உங்களுக்கு சொல்லாமல் அது பண்ண மாட்டோம், டெஃபினட்டாக சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஊரை சார்ந்தவங்க நீங்கள். நம்ம ஊரில் எல்லாம் தாத்தா சரவணா தேட்டர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஜிஎன் வேலுமணி, சரவணா ஃபிலிம்ஸு, எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் வச்சு நிறைய படங்கள் எடுத்து அவரோட முதல் பேரன் நான். ஸோ நம்ம மண்ணில் கேஎஸ் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து அவர் காட்ஃபாதர் மாதிரி. ஸோ அவர் ஒரு பாதையில் போகிறாரோ அந்த பாதையில் நாங்களும் அவரோட போய் சேர்ந்து எங்களால் என்ன நல்லது பண்ண முடியும் மக்களுக்கு அது பண்ணுறது தயாராக இருக்கும். உங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே.